பிளாக்மெயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தரை மிரட்டி அவங்களுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்துறதா சொல்லி பயமுறுத்தி பணத்தை பறிக்கிறதோ அல்லது வேற ஏதாவது காரியங்களை சாதிச்சுக்கிறதையோ நாம பொதுவா பிளாக்மெயில் அப்படின்னு சொல்றோம் இந்த காலத்துல. ஆனா இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒண்ணு இருக்கு. பிளாக்மெயில் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க ஒயிட் மெயில் பத்தி தெரிஞ்சுக்கணும். 16ஆம் நூற்றாண்டுகள்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாண்டோட எல்லை பகுதிகளில் வாழ்ந்த விவசாயிகளால இந்த பிளாக்மெயில் அப்படிங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்துல அந்த எல்லை பகுதியில இருந்த விவசாயிகள் அரசாங்கத்துக்கோ அல்லது நிலப்பிரபுக்களுக்கோ வெள்ளியில வாடகை செலுத்த வேண்டி இருந்துச்சு. இத ஒயிட் ரெண்ட், அதாவது வெள்ளை வாடகை அப்படின்னு சொன்னாங்க. இதையே தான் ஒயிட் மெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல மெயில் அப்படின்னா அது தபால் சேவையை குறிக்கும். ஆனா பழைய கால ஆங்கிலத்துல MALE மெயில் அப்படிங்கிறதுக்கு வாடகை அல்லது கப்பம் அப்படின்னு பொருள் வருமா. அதனாலதான் அதை ஒயிட் மெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே காலகட்டத்துல அந்த விவசாயிகள் கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து தங்களுடைய நிலங்களையும் தங்களையும் பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு கட்டணத்தை அவங்களுக்கு செலுத்த வேண்டியிருந்தது. இந்த கட்டணத்தை மட்டும் அவங்க செலுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பயிர்களும் கால்நடைகளும் கண்டிப்பா தாக்கப்படாது அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டுச்சு. அரசாங்கத்துக்கு லீகலா ஒயிட்ல கட்டுனா அந்த தொகையை ஒயிட் மெயில் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே கொள்ளையர்களுக்கு இப்படி கட்டுற தொகையை பிளாக் மெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொள்ளையர்கள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு மக்கள் கட்டின ஒரு விதமான கப்பம் தான் இந்த பிளாக்மெயில். இதுதான் 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல விரிவடைஞ்சு கப்பம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒருத்தரை மிரட்டி அடிபணிய வைக்கிறதுக்கு பிளாக்மெயில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு தோணுச்சுனாலும் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.